அந்த விஷயம் செஞ்சீங்கன்னா, உங்க ஆரோக்கியத்தில சில குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இனிமே அத தவிர்த்துறது நல்லதுங்க. இன்றைய தினம் உறுத்திக் கொண்டிருந்த நீண்ட நாளா, ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இப்பொழுது தீர்க்கிறதுக்கான அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நலமா தான் இருக்கிறோம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன நாம் செய்யக்கூடாது, அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோல அனலைஸ் பண்ணலாம். இதுவரைக்கும் நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் ஓங்கு புகழும் நிறைந்த செல்வமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை காண்போம் வாங்க. இன்றைய தினம் 13 ஜூன் 2022 திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுப முகூர்த்த நாளுங்க. மேலும் பௌர்ணமி தினம் இன்றைய தினம் இரவு 8:17 முதல் ஆரம்பிக்குதுங்க. நாளை மாலை 5:53 வரை பௌர்ணமி நிறைந்து காணப்படுகிறது. கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம்ங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். மேலும் கேது பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் உள்ளாருங்க. இது எல்லாமே சிறப்பான கிரக சூழ்நிலையில கருதப்படுது. மேலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது மனதில் தைரியம், தன்னம்பிக்கை ஆகியவை கூடக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல தைரியம் பிறக்கும். உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே மிகுந்த நம்பிக்கையோடு செய்து முடிப்பீங்க. அதுக்கான நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப நாளாக மனசை உறுத்திட்டு இருந்த சில பிரச்சனைகள், உங்களுக்கு ரொம்ப நாளாக துன்பம் தந்து கொண்டிருந்த சில பிரச்சனைகளை இப்பொழுது தீர்க்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே வெகுநாள் பிரச்சனைகள் இன்றைய தினம் நல்ல முடிவுக்கு உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அனைத்துமே நீங்கி மனதிற்கு ஒரு புதிய தெம்பு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய தினம் புதிய சொத்து சேர்ப்பதற்கான நல்ல முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஒரு நல்ல அறிகுறிகள், புதிய சொத்து வாங்குவதற்கான நல்ல அறிகுறிகள் இப்பொழுது உங்களுக்கு தென்படுங்க. நல்ல ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையுங்க. எனவே அசையா சொத்துக்கள் விரைவிலேயே நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்களான அண்ணன், தம்பி என யாராக இருந்தாலும் சிறு சிறு சண்டைகளால் சில மன கசப்புகள் இருந்து வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான, நிம்மதியான ஒரு ஒற்றுமை அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்தவரை நீங்கள் ஏதாவது ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை நீங்கள் உண்ணாதீங்க. திறந்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சில நோயை வர வைக்க வாய்ப்பு இருக்குது. எனவே இன்றைய தினம் நீங்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய ஓப்பனாக இருக்கக்கூடிய சில உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது பணத்தை எப்படி நீங்கள் சேமிக்கிறது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கற்றுக்க முடியும். உங்களுடைய சேமிப்பை அதன் மூலமாக கண்டிப்பாக உருவாக்க முடியுங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நிறைய தேவைகள் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய எல்லா தேவைகளும் உங்களால் பூர்த்தி செய்ய முடியாமல் போகலாம். ஆனாலும் அவங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு தேவை ஏற்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம். இன்றைய தினம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் மனமுடைந்து போகாதீங்க. தோல்விகள், சின்ன சின்ன தோல்விகள்லாம் சகஜம்தான். ஆனால் இயற்கையிலேயே தோல்விகள், சின்ன சின்ன தோல்விகள் எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய வெற்றிகள் தான் உங்களது வாழ்க்கையை அழகாக்க காத்திருக்கு. எனவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சின்ன சின்ன தோல்விகளை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க. இன்றைய தினம் உங்களது ஆஃபீஸில் உங்களுக்கு யாராவது நல்ல ஒரு ட்ரீட் கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் ஏற்படுங்க. இன்றைய தினம் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகள் இப்பொழுது நல்லாக இருக்குது. கல்வி சம்பந்தமான சூழ்நிலைகள் அருமையாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல படிப்பை, வெளிநாடு சம்பந்தமான படிப்பு கூட இருக்கலாம். உங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மேற்கல்வி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் மிக மிக மகிழ்ச்சியாக, அருமையானதாக இருக்கும். மன நிறைவு ஏற்படுங்க. இது வரைக்கும் திருப்தியே இல்லாதவங்களுக்கு இப்பொழுது வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்தி ஏற்பட்டு தைரியம், தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக கண்டிப்பாக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் திருமண வாழ்வில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தது அப்படின்னா அதை கவனமாக கையாளுங்க. உங்கள் கையை மீறி போக விட்டுறாதீங்க. உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள்
முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவு அமைதியாக இருங்க. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் வரும்பொழுது அதை நீங்கள் கண்டிப்பாக தீர்த்து கொள்ளலாம். இப்பொழுது கொஞ்சம் அமைதியாக நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் உங்களது படிப்பில் நீங்கள் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் வீணாக அரட்டை அடித்து பொழுதை போக்கிவிட வேண்டாம். எனவே மாணவர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாகவே அமையுங்க. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்டத்தை இன்னும் சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க. சிகப்பு மற்றும் மெரூன். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 3ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கேஸ் நம்பர் அமையுங்க. நண்பர்களே, நமது கணினியுடைய ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். நம்ம இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும். ஏற்கனவே என்கரேஜ் செய்து கொண்டிருக்கும், சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இப்பொழுது தெரிவித்துக் கொண்டு, புதியவர்கள் இப்பொழுதே கணினியுடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்கும். உங்களை சுற்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த விதமான கவலையும் இல்லாத நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. குறிப்பாக உங்களுடைய உறவினர்கள் இன்றைக்கி வருகை தந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான இன்னும் நல்ல சூழ்நிலையை உருவாக்குவாங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்றைக்கி ஆனந்தமான ஒரு நாளாக மாற்ற உதவிகரமாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு மனதில் வந்து கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய நெருக்கமானவர்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுத்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல ஒரு திருப்திகரமான சூழ்நிலையும் உங்களது அனைத்து காரியங்களிலும் இருக்குங்க. உங்களது அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய வகையில் யோகம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி வேலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மன நிறைவான ஒரு சந்தோஷமான நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பற்றினா உங்களது பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். திருமண முயற்சிகளை இப்பொழுது தாராளமாக மேற்கொள்ளலாம். திருமணத்திற்கு இப்பொழுது உகந்த தினமாக அமைப்பதனால திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்குது. எனவே திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.